ஹீரோ பருப்பு கீரை, ஹீரோயின் துவரம்பருப்பு. இவங்க ரெண்டும் சேர்ந்தது தான் பருப்பு கீரை கடையல். இதை நான் என் ஸ்டைலில் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் வாங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் கட் பண்ணி வச்சிருக்கிற கீரை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி நான் நல்லா பெரிய சைஸாக பார்த்து தான் எடுத்துக்கிட்டேன். கடையிலோட சீக்கிரட்டி சின்ன வெங்காயம், ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அதோட சேர்த்து உரிச்ச 3 பூண்டு, 3 பச்சை மிளகாய் நல்லா கீறி போட்டுக்கிட்டேன். அதோட சேர்ந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா செட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நான் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா டபுள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருந்த துவரம்பருப்பை குக்கரில் போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஆயில் கொஞ்சோண்டு எல்லாம் போட்டதுக்கப்புறம் குக்கர் போட்டு விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் 7 விசில், லோ ஃப்ளேமில் 4 விசில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் அதோடு சேர்த்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரெட் கலரில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஆனதுக்கப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம குக்கரில் வச்சுருந்த அந்த கடையில் போட்டு நல்லா ஒரு கலக்கு எடுத்தோம்னா சூப்பரான இந்த பருப்பு கீரை கடையில் ரெடி. சுட சுட சாப்பாட்டில் இதை போட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு மறக்காமல் ரிவ்யூ சொல்லுங்கள். அப்புறம் இந்த இல்லத்தரசிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஓகே, பாய்.